பிஜேபியோடைய பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பிரதமர் பேரெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு அச்சம் இல்லைன்னு பிரதமரை சொல்லி என்ன நினைச்சேங்க ஜி, தமிழ்நாடு வேற மாதிரின்னு சொல்லியிருக்கிறாரு. திரு விஜய் உங்களுக்கு விட்டுருக்கக்கூடிய சவால் எப்படி பார்க்குறீங்க பேராசிரியர்? ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசுறப்ப எப்படி ஒவ்வொரு சினிமாவுக்கும் அந்த டயலாக் ரைட்டர்ஸ் ஒரு பஞ்ச் டயலாக் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி போன முறை பேசுறப்ப வாட் ப்ரோ ஒய் ப்ரோ அப்படின்னாரு. இந்த தடவை ஒய்ஜி தமிழ்நாடுனா அலர்ஜி ஜின்னு ஒரு பஞ்ச் டயலாக் இன்னும் அவர் சினிமா மைண்ட்ல இருந்து வெளியில வரல. அவரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவருக்கு ஒரு கால் ஷீட் மாதிரி பேசிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஐயா மோடி அவர்களுக்கு தமிழ்நாடுனா அலர்ஜி இல்லைங்க, அவருக்கு தமிழ் தான் எனர்ஜி. அதனால இது பிஜேபியினுடைய பஞ்ச் டயலாக வச்சுங்க. அலர்ஜி எதுக்கு படணும்? தமிழகத்தை விரும்புபவர், தமிழ் மொழியை காதலிக்கிற ஒரு பிரதமர், காசியில தமிழ் சங்கம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கம், சிங்கப்பூர்ல திருவள்ளுவருக்கு என்று மையம், இப்படி தமிழ்நாட்டினுடைய புகழைய உலகமெல்லாம் கொண்டு போற ஐயா மோடி அவர்களுக்கு ஏன் தமிழ்நாடு மேல அலர்ஜி வரணும்? அதனால இவங்க ஏதோ ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. எனக்கு முன்னால பேசியவர் குறிப்பிட்டது மாதிரி திமுகவுக்கு எங்களுக்கு தான் நேரடி போட்டி, நேரடி யுத்தம் என்பது மாதிரி ஒரு சித்திரத்தை கொண்டு வருவதற்கு விஜய் கட்சி முயற்சி பண்றாங்க. அதுல அவங்க they will miserably fail. அதுல இன்னொன்னு சொல்றாரு, உங்களுக்கும் திமுகவுக்கும் ரிலேஷன்ஷிப்ங்கிறாரு. இன்னும் அவரோட வார்த்தையில சொல்லணும்னா ரொம்ப கடுமையா சொல்றாரு, திமுகவுடைய சீக்ரெட் ஓனர் நீங்கிறார். நாங்க திமுகவை எங்கள் எதிரி என்று அறிவித்து விட்டு வேலை செய்யறோம். 6 மாசத்துக்கு முன்னால திருப்பூர் பிரகடனம்னு ஒரு வெளியிட்டோம், திருப்பூர் டெக்ளரேஷன். உங்களுக்கு நல்லா தெரியும். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் இருந்த அந்த ஒற்றை குறிக்கோளுடன் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்பதை பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒவ்வொரு தலைவரும் பேசியிருக்கிறோமே. எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லா தலைவரும் பேசியிருக்கோம். தேசிய தலைமை அப்படிதான் பேசும். அப்படி நாங்க எப்படி கொலாபரேஷன்ல செயல்பட முடியும்? எங்களுக்கு வெளிப்படையான அரசியல் செய்வதற்கே எங்களுக்கு போதியவான திமுக எதிர்த்து வீழ்த்துவதற்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கப்போ, மக்கள் ஆதரவு இருக்கிறப்போ, நாங்க எந்த கட்சியோட ரகசியமான ஒரு அரசியல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. திமுக எங்கள் முதல் எதிரி என்பதை அறிவித்து விட்டு தான் நாங்க களத்துல வேலை செய்யறோம். அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர்கள் ஒருவர் பேசும்போது அண்ணாமலையை இயக்குவதே திமுகங்கிறார். இந்த நெரேட்டிவ் தான் அவங்க இந்த மீட்டிங்ல ஒரு பிரதானமா பார்க்க முடியும். திமுகவும் பிஜேபி ஒண்ணு பேசி வச்சு செய்யறாங்க. இந்த அவதூறு சேற்றை அள்ளி வீசுவதை எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதற்கு என்ன அவங்க நிரூபிக்க தயாரா இருக்கிறாங்க? இது அவங்க நிரூபிக்காட்டி அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்பாங்களா? பொது வெளியில மன்னிப்பு கேட்க தயாராங்க. 24 மணி நேரத்துல நிரூபிக்கணும். இல்லைன்னா அவங்க மன்னிப்பு கேட்கணும். கேட்பாராத அர்ஜுனன். இது என்ன நேரேட்டிவ்? அது நேரேட்டிவ்னா உண்மை தரவுகளின் அடிப்படையில நாம ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதாங்க நேரேட்டிவ். இது ஒரு ஃபேக் அலிகேஷன், ஃபால்ஸ் அலிகேஷன், டிஃபமேஷன். இதெல்லாம் வழக்கு போட வேண்டிய ஒரு விஷயம், மான நஷ்டம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அரசியல் அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்றதுனால இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 26 திமுக வெர்சஸ் தாவாக தானே? நல்ல ஜோக்கு. எனது திருப்பி பதிலா எடுத்துக்கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.